வணக்கம், வெல்கம் டு டே 19 கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன டாபிக்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ரைட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸ்னா என்ன? நான் போனேன். ஓகேவா? ஐ வெண்ட். நம்ம அப்படி தானே படித்தோம் இல்லையா? சிம்பிள் பாஸ்ட் என்ன சொன்னேன்? நான் போனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் போனேன், நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேன் அப்படின்னு சொல்லுவோம். வேற பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம எப்படி சொல்லுவோம்? நான் சாப்பிட்டு இருந்தேன், அந்த இருந்தேன்னு வரும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ். இருக்கிறேன் அப்படின்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இருந்தேன் அப்படின்னா அது வந்து என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். கரெக்ட். அப்போ நான் சென்று இருந்தேன், நான் போனேன், ஐ ஹேட் கான், நான் போயிருந்தேன், நான் பார்த்திருந்தேன், நான் சாப்பிட்டு இருந்தேன். ஸோ அது மாதிரி இருந்தேன் அந்த மாதிரி ரைமிங்கில் வரக்கூடியது எல்லாமே வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம இதை வந்து பாஸ்ட்ன்னு சொல்லலாம். அதாவது பாஸ்ட்டுக்குள்ள ஒரு பாஸ்ட், அந்த பாஸ்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? அதாவது பாஸ்ட்டுக்கு முன்னாடி உள்ள பாஸ்ட். எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நம்ம இங்கே இருக்கோம் இல்லையா? ஸோ இது பாஸ்ட், நம்ம பாஸ்ட்டை பற்றி பேசுகிறோம். அந்த பாஸ்ட்டுக்குமே முன்னாடி உள்ள பாஸ்ட், இந்த பாஸ்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி உள்ள பாஸ்ட் ஆக்ஷனை பற்றி பேசக்கூடியது தான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? அதாவது இந்த பாஸ்ட் இருக்கு, இந்த பாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு பாஸ்ட் இருக்கு பாருங்க. ஓகேவா? அது முடிச்சுட்டு தான் நம்ம இதுக்கு வந்திருப்போம். ஓகே, ஸோ அந்த முன்னாடி பாஸ்ட், பிஃபோர் பாஸ்ட், பாஸ்ட் அண்ட் பாஸ்ட், ரீசன்ட் பாஸ்ட், அதாவது அந்த பாஸ்ட்டுக்கு முன்னாடி உள்ள பாஸ்ட். ஓகேவா? அதை குறிக்கக்கூடியதை தான் வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், அதை வந்து சொல்றதுக்கு. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ பாருங்க, நான் விருந்தினர்கள் வருவதற்கு முன்பே பிரியாணி சமைத்திருந்தேன். ஓகேவா? இதுதான் வந்து அதுக்கான ஸ்டேட்மெண்ட். இதை எப்படி வந்து நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, ஐ ஹேட் குக்டு பிரியாணி பிஃபோர் த கெஸ்ட் கேம். ஓகேவா? ஐ ஹேட் குக்டு பிரியாணி பிஃபோர் த கெஸ்ட் கேம் இப்படியும் சொல்லலாம். அல்லாட்டி போனா பிஃபோர் த கெஸ்ட் கேம் ஐ ஹேட் குக்டு பிரியாணி இப்படியும் சொல்லலாம். எல்லாமே ஒண்ணுதான். அதாவது எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை ஃபர்ஸ்ட் போட, அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை முன்னாடி யூஸ் பண்ணி பின்னாடி பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி பின்னாடி பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? இப்போ பாஸ்ட் டென்ஸ் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது இந்த ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு என்ன புரியுது? நான் விருந்தினர்கள் வருவதற்கு முன்பே பிரியாணி சமைச்சிருந்தேன். அப்போ பாஸ்ட் வந்து என்னது? கெஸ்ட் வந்தது பாஸ்ட். அதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன்? பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். புரியுதா? பிரியாணி இப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு? பிரியாணி ரெடி பண்ணதான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. அப்புறம் என்னாச்சு? கெஸ்ட் வந்து வந்தாங்க. ஓகேவா? அப்போ பிஃபோர் பாஸ்ட் என்ன? பிரியாணி ரெடி ஆயிட்டு. அடுத்தது என்ன நடந்துச்சு? கெஸ்ட் வந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த பிஃபோர் பாஸ்ட்டை தான் நம்ம வந்து என்ன பிரியாணி ரெடி ஆயிட்டுன்னு சொல்றோம் இல்லையா? பிரியாணி அதில் தான் வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். ஹேட் குக்டு. ஓகேவா? ஸோ இந்த பிஃபோர் பாஸ்ட்ல தான் வந்து என்ன பண்றோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்றோம். கெஸ்ட் இருக்கு இல்லையா? கெஸ்ட் வந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஜஸ்ட் பாஸ்ட் டென்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அதாவது நம்ம ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது எப்படி வேணாலும் சொல்லலாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் முன்னாடி வச்சு பாஸ்ட் டென்ஸ் பின்னாடி வச்சு சொல்லலாம். அதுவே பாஸ்ட் டென்ஸ் முன்னாடி வச்சு பாஸ்ட் பர்ஃபெக்ட் பின்னாடி வச்சு சொல்லலாம். நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா ஆர்டர் படி சொல்லணும். எந்த ஆக்ஷன் முன்னாடியே கம்ப்ளீட் ஆயிட்டோ, எந்த சினாரியோ, எந்த ஈவெண்ட் வந்து முதல்ல நடந்துச்சோ, அந்த முதல்ல நடந்ததுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். அப்புறம் நடந்ததுக்கு நம்ம ஃபுல் பாஸ்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் என்னன்னா பாஸ்ட்டுக்குள்ள பாஸ்ட். நீங்க கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக நீங்க படிச்சீங்க அப்படின்னா இதை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. அதாவது எந்த ஆக்ஷன் முன்னாடி நடக்குதோ அதுக்கு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் போட்டு பேசணும். அதுக்கப்புறம் உள்ள ஆக்ஷனுக்கு பாஸ்ட் டென்ஸ் போட்டு பேசணும். அவ்வளவுதான். ஓகேவா? அந்த ஆர்டர் தான் நமக்கு முக்கியம். இது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட் பிளஸ் V3. நமக்கே தெரியும் இல்லையா? பாஸ்ட் டென்ஸ்னாலே ஹேட் வரும். ஹேட் எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஐ, யூ, வி, தே இதுக்கும் யூஸ் பண்ணலாம். வேற என்னத்துக்கு யூஸ் பண்ணலாம்? ஹி, ஷி, இட். ஸோ வாட் எவர் இட் இஸ், சிங்குலரா இருந்தாலும் சரி ப்ளூரலா இருந்தாலும் சரி நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஹேட் வந்து யூஸ் பண்றோம்.
ஓகே, இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா சென்டென்ஸை? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் வரைந்திருந்தேன். ஓகேவா? ஸோ நான் வரைந்திருந்தேன். எப்பவுமே என்ன யூஸ் பண்ணணும்? ஸ்ட்ரக்சர் என்ன? ஐ இருக்கணும், ஹேட் இருக்கணும். பர்ஃபெக்ட் டென்ஸ்னாவே நம்ம என்ன யூஸ் பண்றோம்? கண்டிப்பா V3 verb தான் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இங்க பாருங்க, நான் வரைந்திருந்தேன் இருக்கா? ஸோ வரைகிறது அப்படின்றது என்னது? என்ன verb? டிரான்ற verb. வரைகிறதுன்றது டிரான்ற verb. டிராவோட V3 ஃபார்ம் என்ன பாருங்க நல்லா, drawn. கரெக்டா? V3 ஃபார்ம் என்ன? drawn. இது எப்படி நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்? நான் வரைந்திருந்தேன், நான் வரைஞ்சிருந்தேன். எப்படி சொல்லுவீங்க? கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. எப்படி வரணும்? நான், ஐ. கரெக்ட். ஐ ஹேட், இந்த V3 ஃபார்ம் அப்படியே எழுதுங்க. ஐ ஹேட் drawn. கரெக்ட், அவ்வளவுதான். I had drawn. நான் வரைந்திருந்தேன். I had V3 ஃபார்ம் அப்படியே எழுதணும், drawn. புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போமா? என் பிறந்த நாளுக்கு நான் அவளை அழைத்திருந்தேன். ஓகே, என் பிறந்த நாளுக்கு நான் அவளை அழைத்திருந்தேன். ஓகே, இங்க verb என்ன? அழைத்திருந்தேன். அழைக்கிறது verb என்னது? இன்வைட். ஓகேவா? இன்வைட், இன்வைட்டட், இன்வைட்டட். சரி, அப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நான் அவனை அழைத்திருந்தேன். நான் என்ன? ஐ ஹேட் V3 verb என்ன? அழைக்கிறது இன்வைட்டட். இன்வைட்டட். ஐ ஹேட் இன்வைட்டட். யார? அவனை. ஐ ஹேட் இன்வைட்டட் அவளை சாரி, ஐ ஹேட் இன்வைட்டட் ஹர். எதுக்கு? என் பிறந்த நாளுக்கு. ஓகே, எதுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம்? ஃபார் மை பர்த்டே. ஐ ஹேட் இன்வைட்டட் ஹர் ஃபார் மை பர்த்டே. புரிஞ்சுதா? நான் அழைத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும்? அழைத்திருந்தேனுக்கு ஐ ஹேட் V3 verb இன்வைட்டட். யார? அவளை, ஹர். எதுக்கு? என் பிறந்த நாளுக்கு. ஃபார் மை பர்த்டே. புரிஞ்சுதா எப்படி எழுதணும்னு? நான் அழைத்திருந்தேனுக்கு ஐ ஹேட் இன்வைட்டட். அவளை வந்து ஹரை தூக்கி போட்டுறணும். எதுக்கு? ஃபார் மை பர்த்டே, ஏன் பிறந்த நாளைக்கு. புரிஞ்சுதா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் நம்ம யூ வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஓகேவா? யூனா என்ன வரும் சொல்லுங்க பாப்பா, படிச்சு சொல்லுங்க. யூ ஒன்று இருக்கோ, ஹேட் ஒன்று இருக்கோ, V3 verb இருக்கும். இதை நீங்க ட்ரை பண்றீங்களா? ஓகே, நீங்கள் சீர்கள் சென்று. இப்போ verb என்ன? சென்று இருந்தீங்க அப்படின்றதான் verb இல்லையா? போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? என்ன verb? go. கரெக்ட். அப்போ போறதுக்கு இங்கிலீஷ்ல verb go. அப்போ V3. ஓகே, gone. ஓகே, gone. ஓகே, வெரி குட். gone நீங்களே எழுதிடலாமே. ஸோ நீங்க யூ ஹேட் கான் எங்க? டெல்லிக்கு, டு டெல்லி. அவ்வளோதான். யூ ஹேட் கான் டு டெல்லி. நீங்கள் டெல்லி சென்றிருந்தீர்கள். யூ ஹேட் கான் டு டெல்லி. அவ்வளோதான், முடிஞ்சிட்டா? புரியுதா? ஆல் ரைட். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்னேன் OF டென்ஸ் சொல்லுவோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்லுவோம். பிஃபோர் பாஸ்ட்டுக்கு பிஃபோர் உள்ள பாஸ்ட்டுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த பிஃபோர் பாஸ்டையோ பாஸ்ட் டென்ஸையோ நடுப்பற ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கீவேர்டு ஒன்று இருக்கு, ஒரு கொக்கி ஒன்று இருக்கு. அந்த கொக்கி தான் என்னன்னா கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுல முக்கியமா இந்த பிஃபோர் அப்படின்ற ஒரு கீவேர்டு வச்சு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டையோ பாஸ்ட் டென்ஸையும் கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? பிஃபோர்ன்ற ஒரு கீவேர்டு வச்சு கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? பாஸ்ட் பர்ஃபெக்டையும் கனெக்ட் பண்ணலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கார் வருவதற்கு முன்பே நீங்கள் கிளம்பி விட்டீர்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன நடந்திருக்கு? நீங்க போயிட்டீங்க, அப்புறம் நீங்க போன பிற்பாடு என்ன நடந்துச்சு? காரு வந்துச்சு. நீங்க போன ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு? நீங்க போயிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறமா காரு வந்துச்சு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு? நீங்க போனதுதான் ஃபர்ஸ்ட், கிளம்புனதுதான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு இல்லையா? நீங்க கிளம்பிட்டீங்க. ஓகேவா? இந்த கிளம்பிட்டீங்க அப்படின்ற நீங்க கிளம்பிட்டீங்க, அப்ப ஃபர்ஸ்ட் இதுதான் நடந்துச்சு. அப்ப இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? இதுக்கு தான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, சோ நீங்க கிளம்பியிருந்தீர்கள். எப்படி சொல்லலாம்? யூ ஹேட் லெஃப்ட் verb. லீவ்ன்றது போறது. சோ லீவ்ன்ற verbuக்கு V3 ஃபார்ம் என்ன? லெஃப்ட்.
ஓகேவா V3 ஃபார்ம் என்ன left. So you had left. ஓகேவா அப்ப past perfect யூஸ் பண்ணியாச்சு. நடுப்புற என்ன வரும் ஒரு கீவேர்ட் யூஸ் பண்றோம். என்ன verb அது முன்பே. என்னது அது before. கரெக்ட். அந்த என்ன வேர்ட் அது before முன்பே. வேர்டு வந்து before. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கார் வந்துச்சுன்றதுக்கு என்ன verb யூஸ் பண்ணலாம் arrived. ஓகேவா arrived. ஓகே சோ இங்க நம்ம என்ன யூஸ் பண்றோம் V2 verb யூஸ் பண்ணோம் தானே V2 தானே past tense யூஸ் பண்ணுவோம் சோ இந்த arrived தூக்கி எழுதணும் ஓகே சோ கார் arrived ஃபர்ஸ்ட் என்னாச்சு நீங்க கிளம்பி விட்டீர்கள் சோ you had left எப்போ முன்பே before அதுக்கப்புறம் என்னாச்சு the car வந்துச்சு arrived the car வந்து போட்டிருக்க பல கலர்ல போட்டிருக்க பாருங்க past perfect உங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்றதுக்காக so had left ஃபர்ஸ்ட் நீங்க you had left நீங்க போயிருந்தீங்க அப்ப கீவேர்ட் என்ன before black கலர்ல போட்டிருக்கனா அப்புறம் என்னாச்சு the car arrived V2 verb past tenseல V2 வந்து யூஸ் பண்ணனும் புரியுதா சோ இதுல V3 யூஸ் பண்ணுவோம் இதுல என்ன யூஸ் பண்ணனும் V2 வந்து யூஸ் பண்ணனும் இது past perfect இது past tense அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா சோ you had left before the car arrived இப்படியோ சொல்லலாம் அல்லாட்டி இப்படி சொல்லலாம் before the car arrived you had left அப்படின்னு சொல்லலாம் சோ எப்படி வேணாலும் மாத்தி சொல்லலாம் ஆனா என்ன எந்த ஆக்ஷன் முன்னாடி நடந்துச்சோ அந்த ஆக்ஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் had left past perfect யூஸ் பண்றோம் இத மட்டும் ஞாபகம் வச்சுங்க சிம்பிளா ஃபர்ஸ்ட் ஒரு past perfect tense வந்து போட்டுங்க நடுப்புற ஒரு before something அந்த மாதிரி ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு லாஸ்டா இன்னொரு ஸ்டேட்மென்ட் போட்டு past tense ஆட் பண்ணீங்க சிம்பிளா முடிஞ்சிரும் ஓகே இது ஜஸ்ட் நம்ம பேசணும் சும்மா பேசினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நான் சொல்றேன் ஓகேவா சோ you had left before the car arrived ஓகே கிளியர் ஆச்சா ரைட் இப்போ அடுத்தது பாருங்க வீக்கு பாப்போம் நாங்கள் பேசி இருந்தோம் அப்போ இதுல verb என்ன பேசுறது verb என்னது ஸ்பீக் கரெக்ட் ஸ்பீக்குக்கு V3 verb என்ன ஸ்போக்கன் கரெக்ட் ஸ்பீக்குக்கு V3 verb ஸ்போக்கன் நாங்கள் பேசி இருந்தோம் சொல்லுங்க பாப்போம் கரெக்ட் அவ்வளவுதான் சூப்பரா சொல்லிட்டீங்களே we had V3 verb spoken அவ்வளவுதான் ஓகே இப்ப அடுத்த ஸ்டேட்மென்ட் பாருங்க நாங்கள் பிரான்சுக்கு செல்வதற்கு முன்பு எங்க இருந்தோம் லண்டனில் வாழ்ந்தோம் ஓகேவா எங்க வாழ்ந்தோம் லண்டன்ல வாழ்ந்தோம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து என்னது இப்போ எங்க இருக்கேன் நானு பிரான்ஸ்ல இருக்கேன் அதுக்கு முன்னாடி எங்க இருந்தேன் லண்டன்ல இருந்தேன் அப்ப ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்ன லண்டன்ல இருந்ததுதான் வந்து ஃபர்ஸ்ட் நடந்துச்சு இல்லையா சோ இந்த லண்டனில் வாழ்ந்தோம் இந்த verb என்ன வாழ்ந்தோம் இல்லையா அப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட் எதுல யூஸ் பண்ணணும் லண்டன்ல வாழ்ந்தோன்றதுக்கு தான் நம்ம வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வந்து யூஸ் பண்ண போறோம் வாழ்ந்தோன்ற verb என்னது lived ஓகேவா சோ அப்ப என்ன எழுதலாம் we had V3 verb என்ன we had lived எங்க இருந்தோம் லண்டன்ல we had lived in London ஓகேவா அதுக்கு நடுப்புற என்ன பண்ணோம் கீவேர்டு என்ன கீவேர்டுங்க முன்பு கரெக்ட் முன்புனா என்ன before we had lived in London before எங்க இப்ப இருக்கோம் பிஃபோர் எங்க பிரான்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன சொல்லலாம் கோ அப்படின்ற verb ஆல்ரெடி யூஸ் பண்றோம் இன்னும் கொஞ்சம் கிளாஸியா சொல்லணும் அப்படின்னா மூவ் அப்படின்ற verb யூஸ் பண்ணலாம் மூவ்ட் சோ பிஃபோர் V2 verb before we moved in the mood ஓகேவா இந்த V2 verb before we moved to எங்க பிரான்ஸ் புரியுதா சோ லண்டனில் வாழ்ந்தோம் we had lived in London had lived past perfect கரெக்டா அதுக்கப்புறம் என்னது முன்பு கீவேர்டு before கரெக்ட் அப்புறம் என்னது we moved to France பச்சை கலர்ல போட்டிருக்க பாருங்க மூடு இது என்னது V2 verb V2 past tense டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக போட்டிருக்கேன் புரியுதா சோ எது ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு லண்டன்ல இருந்தது ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு பிரான்ஸ்ல இருந்தோம் புரியுதா இதுதான் இதுக்கான அர்த்தம் கிளியர் ஆச்சா so far clear ரைட் இப்போ நெக்ஸ்ட் they யூஸ் பண்ணி பார்ப்போம்
தே ஹேட் ப்ளஸ் V3 verb வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்தது பாருங்க, அவர்கள் எழுதியிருந்தார்கள். இதை நீங்களே ட்ரை பண்ணலாம். அவங்க எழுதியிருந்தாருங்க. எழுதுறது verb என்ன? ரைட்டுக்கு என்ன வரும்? V3 verb ரிட்டன். கரெக்ட். ரைட், ரோட், ரிட்டன். ரிட்டன். வெரி குட். அவர்கள் எழுதியிருந்தார்கள்னா ரிட்டன். ஓகே. இப்போ வந்து என்னது? தே சொல்லுங்க. அவர்கள் எழுதியிருந்தார்கள். தே ஹேட் ரிட்டன். அவ்வளோதான், நீங்களே சொல்லிட்டீங்க. தே ஹேட் ரிட்டன். முடிஞ்சு போச்சு. ஸ்டேட்மெண்ட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா? அவர்கள் பள்ளியை அடைந்த போது மணி அடித்தது. ஓகே, அதாவது நம்ம யூஸ்வலாக நடக்கும் இல்லையா, நம்ம படிக்கும் போது நம்ம ஸ்கூல் கிட்ட வரும்போது என்ன இருக்கும், நம்ம ஸ்கூலுக்கு போய் சேரங்காட்டியும் பெல் அடிச்சிடும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? பெல் அடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் நடக்குது இல்லையா? அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க ஸ்கூலுக்கு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சுட்டு, ஃபர்ஸ்ட் மணி அடிச்சுட்டு. ஃபர்ஸ்ட் சினாரியோனா மணி அடித்தது. அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்ன யூஸ் பண்ணோம்? மணி அடித்ததுல யூஸ் பண்ணோம். மணி அடித்தது, அடித்தது verb என்ன? ரிங்கு. ரிங்கு, ரேங்கு, ரங்கு. ஸோ V3 verb யூஸ் பண்ணுறோம். அப்போ மணி அடித்தது. மணி அடித்ததுக்கு எப்படி சொல்லலாம்? த பெல் ஹேட் என்னது? V3 verb என்ன? ரங். த பெல் ஹேட் ரங். ஓகே, இங்கே என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம்? பிஃபோர் யூஸ் பண்ணலாம். வேற என்ன பாஸ்ட் பர்ஃபெக்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணலாம்னா வென் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். அதாவது போது அப்படின்ற verb இருக்கு இல்லையா? போது, அடைந்த போது, பார்த்த போது. அப்போ அந்த மாதிரி போதுன்னு வந்துச்சுன்னா அடைந்த போது, பார்த்த போது, பேசிய போது, சொன்ன போது, அதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி போதுன்னு முடிஞ்சிச்சுன்னா வென் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ த பெல் ஹேட் ரங். எப்போ? அடைந்த போது இல்லையா? வென் எப்போ? அப்புறமா அவங்க ஸ்கூலுக்கு வந்தாங்க. வென் எப்போ? அவங்க ஸ்கூலுக்கு வரும்போது. தே அடையிறதுக்கு verb என்ன? ரீச்டு. இந்த V2 verb யூஸ் பண்ணலாம். ரீச்டு. வென் தே V2 ரீச்டு. வென் தே ரீச்டு. புரியுதா? The bell had rung. இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்றோம். The bell had rung. மணி அடித்தது. when எப்போ? அடைந்த போது. they reached. இங்கே V2 verb யூஸ் பண்றோம். பாஸ்ட் டென்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணணும்? V2 verb யூஸ் பண்றேன். ஓகேவா? when they reached என்னது? the school. அப்போ மணி அடித்தது என்னது? முன்னாடி. அப்புறம் தான் அவங்க ஸ்கூலுக்கு வந்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? had rungன்ற பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் என்னது? அவங்க வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்றோம்? பாஸ்ட் டென்ஸ் ரீச்டுன்னு யூஸ் பண்றோம். அதாவது V2 சிம்பிள் verb சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ அதை பாஸ்ட் பர்ஃபெக்டையோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டையோ பாஸ்ட் பர்ஃபெக்டையோ சிம்பிள் பாஸ்டையோ கனெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்றோம்? வென் வந்து யூஸ் பண்றோம் கனெக்ட் பண்றதுக்கு. அங்க ஃபர்ஸ்ட் பிஃபோர் வச்சு பார்த்தோம். இப்போ வென்ன்ற கீவேர்டு வச்சு நம்ம கனெக்ட் பண்றத பார்த்தோம். கிளியர் ஆச்சா? புரியுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஹீ ஹேட் V3 verb. ஓகேவா? நெக்ஸ்ட், அவன் ஓடியிருந்தான். ஓடுறதுக்கு verb என்ன? ரன். ஆமா, ரன்னு, ரேனு, ரன்னு. ஓகே, ரன்னு, ரேனு, ரன்னு. அவன் ஓடியிருந்தான். அப்ப என்ன வரும்? ஹீ ஹேட் V3 verb என்ன? ரன். ஓகே, ஹீ ஹேட் ரன். முடிஞ்சிட்டா? ரைட். நெக்ஸ்ட் பார்ப்போம். ராஜ் தேர்வு அறைக்குள் நுழையும் போது தேர்வு துவங்கி இருந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு? எக்ஸாமு ஸ்டார்ட் ஆகி எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? அப்போதான் அவன் ராஜு வந்து என்னது? எக்ஸாம் ஹாலுக்குள்ளேயே வரான். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு? எக்ஸாமு ஸ்டார்ட் ஆனது, துவங்கியது தான் ஃபர்ஸ்ட் நடந்தது. அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்ன எங்கே யூஸ் பண்ணுவோம்? துவங்கியதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ துவங்கியதோட verb என்ன? ஸ்டார்டட் இந்த V3 verb. ஓகேவா? அப்போ தேர்வு த எக்ஸாம். ஓகேவா? த எக்ஸாம் had started. எப்போ? த எக்ஸாம் had started. போது, நுழையும் போது. when ராஜ் என்ன பண்றான்? அறைக்குள் என்டர் ஆகுறான் இல்லையா? என்டர், அதாவது நுழையறான் இல்லையா? நுழையிறதுன்றது verb இல்லையா? ஸோ என்டர்ட். ராஜ் V2 verb என்ன? என்டர்ட். The exam had started. எப்போ? when ராஜ் entered the exam hall. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு? எக்ஸாமு ஸ்டார்ட் ஆயிட்டு. The exam
எக்ஸாம் தானே ஃபர்ஸ்ட் இந்த சினாரியோ படி என்னது எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு உள்ள எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க அதனால நம்ம என்ன யூஸ் பண்றோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம் the exam had started எப்போ அவன் when ராஜ் எப்போ அடைந்த போது ராஜ் entered இங்க பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம் ஓகேவா V2 verb entered V2ல இருக்க entered யூஸ் பண்றோம் entered the exam hall புரிஞ்சுதா the exam had started when Raj entered the exam hall ராஜ் தேர்வு அறைக்குள் நுழையும் போது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிட்டு ஓகேவா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிட்டு எப்போ அடுத்து ராஜ் தேர்வு அறைக்குள் நுழைந்த பொழுது ஓகேவா இது எப்படி வேணாலும் எழுதலாம் when Raj entered the exam hall the exam had started னு சொல்லலாம் the exam had started when Raj entered the exam hall னு சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம் என்ன முன்னாடி முதல்ல என்ன ஆக்ஷன் நடந்துச்சோ அதுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணோம் அப்புறம் உள்ளதுக்கு பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம் அவ்வளவுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணோம் V3 verb யூஸ் பண்ணோம் பாஸ்ட் டென்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணணும் காதல உழுவுல V2 verb யூஸ் பண்ணணும் கரெக்டா சொல்லிட்டீங்க கரெக்ட் ஓகே வெரி குட் ஓகே இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம she வச்சு பார்க்கலாம் she had verb 3 ஓகேவா யூஸ் verb 3ல V3 ஃபார்ம் ஓகே verbல தேர்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ண போறோம் ஓகே சோ ஸ்டேட்மெண்ட் என்ன அவன் வருவதற்குள் அவள் தன் வேலையை முடித்து விட்டா அப்படி என்ன அர்த்தம் அவன் வருவதற்கு முன்னே அவ வேலையை செஞ்சுட்டா ஓகேவா சோ இப்போ வந்து நீங்க பாருங்க இதுல வந்து என்னது ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடந்துச்சு இதுல என்ன சினாரியோ நடந்துச்சு அவ வேலையை முடிச்சதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நடந்துச்சு அதுக்கப்புறம் என்னது அவ வேலையை ஃபர்ஸ்டே முடிச்சு வச்சுட்டா அப்புறமா என்னது அவன் வந்தான் ஓகேவா அப்பனா ஃபர்ஸ்ட்டுக்கு எதுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்றோம் இதுக்காக யூஸ் பண்ணுவோம் அவள் வேலையை முடித்து விட்டாள் இல்லையா சோ இதுக்கு தான் நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நடந்துச்சு ஓகே சோ ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாப்போம் she had முடித்து விட்டாள்னா என்ன verb finish இல்லையா சோ finish verb ஓட V3 ஃபார்ம் என்ன finished ஓகே பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா V3 யூஸ் பண்ணுவோம் இல்லையா சோ she had finished அப்ப வருவதற்குள் ரெண்டையும் ஜாயின் பண்ணும் இல்லையா பாஸ்ட் பர்ஃபெக்ட்டையும் பாஸ்ட் டென்ஸையும் ஜாயின் பண்றதுக்கு ஒரு கீவேர்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம்ல இங்க by the time அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்றோம் வருவதற்குள் போவதற்குள் செய்வதற்குள் ஸோ இந்த குள் அப்படின்னு வரதுக்கூடியதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் by the time அப்படின்னு யூஸ் பண்ணலாம் பாஸ்ட் பர்ஃபெக்டையோ பாஸ்டையோ கனெக்ட் பண்றதுக்கு ஓகேவா சோ அப்ப என்ன வரும் அவள் வேலையை முடித்து விட்டாள் she had finished என்னது தன் வேலை இல்லையா her work நடுப்புற என்ன கீவேர்டு வருது குள் வருதா by the time அதுக்கப்புறம் ஒரு பாஸ்ட் டென்ஸ் என்னது அவன் வரான் இல்லையா அவன் வந்தான் இல்லையா அவன் வந்தானுக்கு என்ன யூஸ் பண்ணணும் he came அப்ப V2 verb நான் வர்றதுக்கு came அப்ப he came correct பாருங்க she had finished her work by the time he came அப்ப ஃபர்ஸ்ட் இதான் நடந்துச்சு அதனால நம்ம என்ன யூஸ் பண்றோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்றோம் அதுக்கப்புறம் ஒரு கீவேர்ட் யூஸ் பண்றோம் by the time அதுக்கப்புறம் ஒரு பாஸ்ட் டென்ஸ் அவன் வந்தான் he came கிளியர் ஆயிட்டா ரைட் நெக்ஸ்ட் பாருங்க குழந்தை ஒரு பூனையை கண்டுபிடித்திருந்தது இட்டுனா வரும் had வரும் V3 வரும் குழந்தைன்னா என்னது the baby ஓகே அப்புறம் had கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன verb findன்ற verb அதோட V3 ஃபார்ம் என்ன found the baby had found என்னத்தை கண்டுபிடிச்சிச்சு ஒரு பூனை a cat the baby had found a cat புரியுதா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா ரைட் இப்போ நம்ம பார்த்த அந்த பாசிட்டிவ் ஃபார்மேட்டுக்கு நம்ம எப்படி வந்து நெகட்டிவ் ஆக்கலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஸோ ஐ ஹேட் வாட்ச் த மூவி அப்படின்னு என்ன அர்த்தம் நான் மூவி பார்த்திருந்தேன் படம் பார்த்திருந்தேன் அப்போ பார்த்திருக்கவில்லைன்னா என்ன பண்றோம் ஹேடுக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும் ஒரு நாட் யூஸ் பண்ணோம் had not கரெக்ட் நாட் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி போனா ஷார்ட் ஃபார்ம்ல hadn't இது கூட ஷார்ட் ஃபார்ம் இல்லையா என் போட்டு அப்போஸ்ட்ரோபி போட்டு டி போடலாம் இல்லாட்டி என்ன யூஸ் பண்ணலாம் NOT நாட் யூஸ் பண்ணலாம் எல்லாமே ஒண்ணுதான் had notனு சொல்லலாம் hadn'tனு சொல்லலாம் I hadn't watched a movie அப்படின்னா என்ன அர்த்தம் நான் படம் பார்த்திருந்ததில்லை நெக்ஸ்ட் क्वेश्चन எப்படி கேட்கலாம் had தூக்கி முன்னாடி போட்டு ஐ தூக்கி பின்னாடி போட வேண்டியதான் had I watched a movie நான் படம் பார்த்திருந்தேனா கிளியர் ஆயிட்டா ரைட்
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. யூ ஹேட் மேட் அன் ஐஸ்கிரீம். நீங்க ஐஸ்கிரீம் செய்திருந்தீர்கள். இது எப்படி இருந்ததில்லை அப்படின்றது எப்படி சொல்லலாம்? had not. correct. hadn't. you had not or hadn't made an ice cream. question எப்படி மாத்துவீங்க? had தூக்கி முன்னாடி போடணும். ஆமா, you தூக்கி பின்னாடி போடணும். had you made an ice cream? ஐஸ்கிரீம் செய்திருந்தீர்களா? கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் சொல்லுங்க பாப்போம். we had eaten pizza. நாங்கள் பீஸா சாப்பிட்டு இருந்தோம். எப்படி நெகட்டிவா மாத்துறது? சாப்பிட்டு இருந்ததில்லை அப்படின்றத எப்படி நெகட்டிவா மாற்றலாம்? we hadn't eaten pizza. ஓகே, இது எப்படி மாத்தலாம்? கொஸ்டினா had we eaten pizza? ஓகேவா? அடுத்தது பாருங்க. they had driven a car. ஓகே, கார் அவங்க ஓட்டியிருந்தார்கள். இது எப்படி? கார் ஓட்டி இருந்ததில்லை, அவர்கள் கார் ஓட்டி இருந்ததில்லை, எப்படி மாத்தலாம்? they hadn't driven a car. எப்படி கேள்வி கேட்கலாம்? had தூக்கி முன்னாடி போடணும், they தூக்கி பின்னாடி போடணும். had they driven a car? ஓகேவா? அடுத்தது பாருங்க. ராம் had cooked. ராம் சமைத்திருந்தான். ராம் சமைத்திருந்ததில்லை, எப்படி போடலாம்? ராம் had not cooked. இல்லாட்டி போனா ராம் hadn't cooked. எப்படி வேணாலும் சொல்லலாம். கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? had ராம் cooked? ராம் சமைத்திருந்தானா? புரியுதா? ஓகே. she had participated in a dance show. அவள் டான்ஸ் ஷோல கலந்து கொண்டிருந்தாள். கலந்து கொண்டிருந்ததில்லை அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? ஹேடுக்கு பக்கத்துல என்ன போடணும்? நாட் இல்லாட்டி என்டி போடணும். கரெக்ட். she hadn't participated in a dance show. கொஸ்டின் எப்படி கேட்பீங்க? ஆமா, had தூக்கி முன்னாடி போடணும், she தூக்கி பின்னாடி போடணும். had she participated in a dance show? புரியுதா? it had fallen. அது விழுந்திருந்தது. அது விழுந்திருந்ததில்லை. it hadn't fallen. அது விழுந்து இருந்ததா? had it fallen? புரியுதா? ஃபெல்லோட வெர்பு, ஃபெல்லோட V3 ஃபார்ம் fallen. ஓகே, கிளியர் ஆச்சா? எப்படி வந்து அதாவது பாசிட்டிவ் ஃபார்ம் இருக்கு, நெகட்டிவ் போடணும்னா என்ன பண்ணும்? நாட் யூஸ் பண்ணும். கொஸ்டின் கேட்கறதா இருந்தா என்ன யூஸ் பண்ணும்? அந்த ஹேடை தூக்கி முன்னாடி போட்டுட்டு என்ன சப்ஜெக்டோ அதை பின்னாடி போட்டு ஃபார்ம் பண்ண வேண்டியதான், கொஸ்டின் ஃபார்ம் பண்ண வேண்டியதான். கிளியர் ஆயிட்டா? எப்படி பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் கேட்கணும்னு? ஃபைன். ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி, இதுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. she dash her hands before she cooking. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வரும் ஆன்சர்? அதே மாதிரி நான் கேட்டிருந்தேன், இருந்தேன் வந்திருக்கு, நான் கேட்டிருந்தேன். ஸோ இந்த நான்கு என்ன? கேட்டிருந்தேன், அதுக்கு என்ன வர்பு? ஓகேவா? அது என்ன, அது எப்படி எழுதணும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல அப்படின்றத இது ரெண்டுத்துக்குமே ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட்ல வந்து பிளேஸ் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்ன? பாஸ்டுக்குள்ள ஒரு பாஸ்ட்டை பத்தி சொல்றதுதான். ஓகேவா? பிஃபோர் பாஸ்ட்டை பத்தி சொல்றதுதான். அந்த பிஃபோரா நடந்த பாஸ்ட்டுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். அப்புறம் நடந்த ஒரு பாஸ்ட்டுக்கு, ரெண்டாவதா நடந்த பாஸ்ட்டுக்கு சிம்பிள் பாஸ்ட் வந்து யூஸ் பண்ணணும். இது இருந்தேன், இருந்தேன். ஓகேவா? இருந்தேன் அப்படின்ற ஒரு மீனிங் வந்து வரும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த டாபிக், இந்த கான்செப்ட். ஓகே, கிளியர் ஆயிட்டா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஓகே, ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். Bye bye.